ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீன் வாங்கினீங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள். அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அசந்தே போயிடுவாங்க. எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன ஜாரில் 10 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் அதுக்கு மேலேயே நம்ம மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மல்லித்தூள் ஜாஸ்தி போட்டால் குழம்பு சூப்பராக இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் குருமிளகு போட்டு இது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். 6 தக்காளி அல்லது 7 தக்காளியை உங்களுக்கு குழம்புக்கு தகுந்த மாதிரி தக்காளியை கொஞ்சமாக உப்பு போட்டு இது நல்லா கையிலே பிசைஞ்சிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் அடிக்க வேணாம். நம்ம கையிலே பிசைஞ்சு வச்சோம்னா நல்லா டேஸ்ட் நிறையா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கையிலே நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் எடுத்து இப்போ நம்ம அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு மண் பாத்திரம் தான் நான் எடுத்துருக்கிறேன். அதில் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 100 கிராம் சின்ன வெங்காயம், 6 பல்லு வெள்ளைப்பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற நம்ம தக்காளி வெங்காயம் பேஸ்ட் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி நான் ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ அதை நல்லா கரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு அரை மூடி தேங்காய் மட்டும் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம், நம்ம தேங்காவே ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாங்க. அது நம்ம இஷ்டம் தான். இப்போ தேங்காய் நல்லா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா 5-6 கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற மீன் போட்டுக்கலாம். நான் வெலை மீன் தான் சேர்த்துருக்குறேன் நான் இப்போது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. தீ ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். அவ்வளோ அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பாட்டில் நல்லா மீன் குழம்பு ஊற்றி மாங்காய் போட்டேங்க. அந்த வீடியோ கட் ஆகிடுச்சு. வெலை மீன், அதுக்கப்புறம் மத்தி ஃபிஷ் ஃப்ரையும், அதுக்கப்புறம் மின்ட் ஜூஸ். அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள். லெமன் ஊற்றி மீன் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.